அட பாவி எம்ஜே, இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி சம்பந்தமே இல்லாமல் பார்வதியை பெரிய ஆளாக்கி விட்டியடா. உனக்கெல்லாம் டேய், நீலாம் உனக்கெல்லாம் சாபம் விடக்கூடாது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அந்த மனுஷனை வளர்த்து விட்டு ஒருத்தன் அப்படி தான் வெளியில் போய் திவாகர் என்ன தெரியுமா வீடியோ போட்டிருக்கான் லாஸ்ட்டாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுடைய மனசையும் அவர் கவர்ந்துட்டாராமா. சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி இவர் வரப்போகிறாராமா. சிவகார்த்திகேயன் அண்ணா எப்படி விஜய் டிவியில் பெரிய ஆளானாரோ அதை மாதிரி நானும் வரப்போகிறேன், வேற லெவல் வளர்ச்சி, உச்சக்கட்ட வளர்ச்சி அப்படின்றான். உச்சக்கட்ட வளர்ச்சியா? ரஜினியெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. சூப்பர் ஸ்டார் கூட ஒரு இடத்துல வருவார் போவார், நம்ம வேற மாதிரி வளர போகிறோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பேச்சு யார் தெரியுமா, எதுக்கு தெரியுமா காரணம்? அவன் சேனலில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கான். எவனோ ஒருத்தன் திவாகரனை உண்மையுமே நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசிலாம் வீடியோ போட்டிருக்கான், அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கான். யாரா நீங்களாம்? இந்த மாதிரி திவாகரை இப்போ வெளியில் திரிய வச்சுருக்கானுங்க. நாம் பெரிய வாம்தி அப்படின்னு அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்வதியை உருவாக்குறாங்க. இப்போ தான் ஏன்னா டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா கூட சேர்ந்து ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு போகலாம். இல்லை ஒருத்தரை டார்கெட் பண்ணுறேன், ஒருத்தரை நான் வேலை செய்ய வைக்கிறேன்னு நீ ஒன்று செஞ்சு வெளியில் அது பாசிட்டிவாக போய் உனக்கு அது நெகட்டிவாக போய் இப்போ பார்வதியை திட்டினா ஒருத்தனும் பார்க்க மாட்டான்ற மாதிரி ஆக்கி விட்ருக்கீங்க. ஆனாலும் நான் திட்டுவேன், அது வேற கதை. ஸோ மூணாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஃப்ஜே போட்டு பொலந்து எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஆனால் அடுத்த வாரம் தலை போட்டியிலும் எஃப்ஜே தான் நிற்க போகிறான். 2 வாரமாக நான் தலையாக இருந்து சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பெருமை அவருக்கு. அதில் நான் தொடர்ச்சியாக 2வது வாரம் தலையாக இருக்கேன். இந்த சீசன் இல்லை, யாருமே என்னை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் பிரஜனும் மறுபடியும் தலைவர் போட்டியில் போட்டியிட போகிறாங்க வித் எஃப்ஜே. அதில் யார் ஜெயிக்க போகிறா? மறுபடியும் எஃப்ஜே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோமோவில் காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நானே நோட் பண்ணல லைவில், பார்வதியை வேணும்னே வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஜி எஃப்ஜே பல வேலைகளாக பண்ணியிருக்கான். இதுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? கனி மற்றும் விக்கல்ஸ் கூட நிறையா இடங்களில் எஃப்ஜே போட்டு அடிக்கிறாப்புல. அது ஏன் அடிக்கிறாருன்னு தெரில. ஒருவேளை வியானா கூட பழகிற காண்டா, இல்லை வியானா கூட பழகிறது தப்புன்னு அடிக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரில. பல இடங்களில் விக்கல்ஸ் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் முழுக்க எஃப்ஜேவுக்கு ஒரு அரணாக நிற்கிறது கனி தான். கனி அவர்கள் அவங்களுக்காக விளையாடல, அவங்க தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க, நீ டைட்டில் வின் பண்ணுறதுக்கு விளையாட போறியா, இல்லை இன்னொருத்தவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்காக நீ விளையாட போறியான்னு கேட்டாங்க. அப்போ கூட புத்தியில் வரல. செருப்பில் அடித்து சொன்னால் கூட நான் திருந்த மாட்டேன் அப்படின்றவங்கள என்ன பண்ண முடியும்? கனி அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஜே கூட. அதாவது விக்கல்ஸை வெறுப்பேற்றுறதுக்கு கனியை படுக்க வச்சுருக்கிறாங்க மடியில், எஃப்ஜே வெறுப்பேற்றுறதுக்கு வியானா மடியில் விக்கல்ஸ் படுத்துருக்கிறார். இப்படி மாறி கேர்ள்ஸை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. அதில் முக்கியமாக பார்வதி இந்த வாரம் வார்டனாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. ஏதோ திமிரா பேசியிருக்காங்க, என்ன திமிரா பேசியிருக்கான்னு தெரில, ஏதோ ஒன்று பின்னாடி பேசியிருக்கான் விஜய் சேதுபதி. அதுக்கு ட்ரிகர் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் பேசுங்க, என்கிட்ட பேசும்போது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு. அதுக்கு உடனே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரிலனா, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதமோ மழுப்புறான். அவன் தெரியலாம் உருட்டுவான். உடனே விஜய் சேதுபதி மறுபடியும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு, நீ விளையாடவே இல்லையேப்பா, நீ விளையாண்டாதானப்பா தெரியும் நீ கன்ஃபியூஸாக இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு, நீ சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் ஓகே என்னமோ சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் அவங்க. சாண்ட்ரா இந்த வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்பயே சொல்லி இது தப்புன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கையில் பெரிய அடிலாம் கிடையாது, நான் சும்மா பார்வதியை வேலை வாங்குறதுக்காகத்தான் அந்த மாதிரி நான் நடிக்கிறேன். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த அன்பு கேங்கனுடைய ஒட்டுமொத்த ஆசை என்ன தெரியுமா? பார்வதியை வேலை வாங்கணும். விக்கல்ஸ்க்கும் அதான் ஆசை, எஃப்ஜேவுக்கு அதுதான் முழு நேர ஆசை. அதுக்கப்புறமா மாதா கனிக்கு அதுதான் 24 மணி நேரம் கனவே பார்வதியை வேலை வாங்குறது தான்.
அதில் அப்படி என்ன அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுதுன்னு தெரில. அதை வந்து கும்பலாக சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வார டாஸ்க்லேயே வந்து பார்வதி 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 கனி வந்து குட்டி வார்டன்னு பேசினாலே ஏன் வார்டன் இருக்காங்களே வார்டன் பண்ண மாட்டாங்களா, வார்டன் தான் முழு அதிகாரம் அப்படி இப்படின்னு கனி வந்து ஒரு பக்கம் பேச, குட்டி வார்டன் வந்து குட்டி பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு அதாவது வியானா கூட சுற்றிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து என் குடும்பத்தில் என்னை விரட்டிடுவாங்க என்னை துரத்திடுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னு அந்த பொண்ணு புலம்ப, நீ என்ன வேணா போ எங்கே வேணா போய் நாசமாக போ எனக்கு அதை பற்றி துளி கூட கவலை கிடையாது, நான் வந்த வரைக்கும் லாபம், நான் வந்து தொட்டுக்கிறேன் தடவிக்கிறேன் முத்தம் கொடுத்துக்கிறேன் கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன் வியானா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இது வந்து சேதுபதி அவர்கள் வந்து கரெக்டாக வச்சு செஞ்சு கேட்குறாப்புல. சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவன் சொன்ன உடனே சேதுபதி அவர்கள் வந்து நாராக கிழிக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இவனுக்காக பார்வதியை போட்டு பொழந்தாங்க, எல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்து அப்படி செய்யணும், பார்வதி இப்போ பார்வதி வந்து ஒரு புனிதமான ஒரு பெண்ணாக மறு உருவம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு சேதுபதி அந்த மாதிரியான ஒரு பூஸ்டப்பை கொடுத்துட்டாரு பார்வதிக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கும் இனிமேல் பார்வதி வந்து ஒரு பாவமான பிள்ளையாக தான் தெரிவாங்க, வெளியில் இருக்கிற மக்களுக்கும் பார்வதி ஒரு பாவமான பிள்ளையாக தான் தெரிவார்கள். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சேதுபதி இன்னைக்கு பண்ணி விட்டார். இது வந்து சொன்ன உடனே எஃப்ஜே மூஞ்சில் ஆடலை, ஐயோ தெரிஞ்சிருச்சே நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் நிற்கிறாப்புல. அப்போ வந்து சேதுபதி வந்து என்ன சொன்னாருன்னு தெரில, நம்ம வந்து காட்டில் நிச்சயமாக போட்டு காரி துப்பியிருப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்வதி வந்து அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி அழுகுறாங்க அப்படின்னா, எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா சீரியஸ்லி 4 மணி வரைக்கும் தூங்காமல் வேலை செய்கிறது வந்து கஷ்டங்க. அந்த கிச்சனை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. பார்வதி பற்றி நமக்கு தெரியும், ஒரு டாஸ்க் வந்து செய்ய மாட்டாங்க அவங்க, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருந்தாங்க இத்தனை நாள். ஆனால் இந்த வாரத்தில் வந்து எல்லா வேலையும் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தால் கூட வேணாம் இதை நாங்கள் 2 பேர் தான் பண்ணணும், ஆஸ் பர் டாஸ்க்கு நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த உதவியை கூட நிராகரிச்சுலாம் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முடியாத பட்சத்தில் அமித் இவங்களை போன்ற ஆட்கள்லாம் வந்து வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ பார்வதி வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகி அழுவுறது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றது புரியுது. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க. சீரியஸ்லி அது உண்மை தான். விக்கல்ஸாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், சபரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு கேங்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காப்பில் இப்போ தான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்வதியை டார்கெட் பண்ணி ஒரு வேலையை வாங்கி அதை முடிக்கணும். இது என்ன மாதிரியான ஒரு தாட் இது? நம்ம கையில் அடியே படல ஆனால் அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து வேலை வாங்குவோம், பார்வதி வேலை செய்யட்டும், அதில் என்ன ஒரு சுகம் அப்படின்னு தெரில. பார்வதி வேலை செஞ்சு அது வேலை செய்கிறத இவனுங்க பார்த்து ரசிக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கான்னு தெரில. ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக பார்வதிக்கான ஹைப்பு தானா, வியானாவை எங்கேயுமே கேட்க போகிறது இல்லையா அப்படின்றது தான் எனக்கு இப்போ மண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கனியை கேட்கணும், வியானாவை கேட்கணும், வியானாவை கேட்குற அந்த விஷயத்தில் பார்வதியும் சேர்த்து கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சேதுபதி அவர்கள் செய்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நான் எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் என்ன பார்த்தா கொண்டுருவாங்க, என்ன நான் செத்துருவேன், நான் வெளில போயிடுவேன் ஊன்னு பேசுகிற அந்த பொண்ணை ஒரு வார்த்தை கூட சேனல் வந்து கண்டித்து அதை தப்புன்னு நீங்கள் சொல்லலைனா, இப்போ எஃப்ஜே பண்ண விஷயங்கள்லாம் கண்டிக்கிறீங்க சொல்கிறீங்க, அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் மட்டும் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு பையன் தப்பு பண்ணால் அவனுக்கு ரெட் கார்டு வரைக்கும் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு பொண்ணு பண்ணால் அதை வந்து அப்படியே டோட்டல், ஏங்க பையன் பொண்ணு யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானே, வியானா பண்ணுறக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லுங்களேன், சொன்னால் என்ன ஆகிடப்போகுது? அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் 2 ப்ரோமோலேயும் நீங்கள் பார்வதிக்கு உட்காந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி? நல்ல விஷயத்துக்கு பேசலாம், தப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி பேசுகிறது வந்து பெருசாக எனக்கு தப்பாக தெரியல. இருந்தாலும் இதையும் சேர்த்து கேட்கலாமே, வியானாவையும் சேர்த்து கேட்கலாமே, ஏன் அவங்கள ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பார்வதி தப்பு பண்ணால் நம்ம கேட்குறோம்ல, வியானா தப்பு பண்ணால் யார் கேட்குறது? அவ்வளோதான் என் கொஸ்டினே. ஸோ எனக்கு எழும்பக்கூடிய கேள்விகள் உங்களுக்கும் எழும்புச்சு அப்படின்னாலோ, இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எஃப்ஜேவுக்கு இந்த ரோஸ்ட் போதுமா போதாதா? பார்வதிக்கு சேனல் வந்து ஹைப் கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் அரவிந்தன்.